ஜூன் 7, 1997 சனிக்கிழமை. தஞ்சை குறுவை சாகுபடிக்கு தயாராகிட்டு இருந்த நேரம். கிழக்கு கரையில் உதிச்ச சூரியன் மெல்ல மேலெழும்பிட்டு இருந்துச்சு. தஞ்சை புதாற்றங்கரை வழக்கத்துக்கும் அதிகமாக அல்லோல கல்லோலப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த யாருக்கும் தெரியாது, இன்னும் சில நிமிடங்களில் இங்கே மரண ஓலம் கேட்க போகுதுன்னு. ஆமாம், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அலீக்டு ஹிஸ்ட்ரி. நான் உங்கள் டிஎஸ்ஜே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து வழித்தடங்கள் எல்லாம் புதிய திட்டமிடலின்படி மாறுபட்டு போயிருந்தது. உள்ளூர் மக்களுக்கே எங்கே எப்படி போகிறது, எந்த பேருந்து எந்த வழியாக போகும்னு ஒன்றும் புரிபடலை. சரியாக இன்னும் 13 வருடங்களில் 1000 வயதை அடைய போகிற தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்குக்காக தயாராகிட்டு இருந்தது. ஆமாம், அன்றைய தேதிக்கு பெரிய கோயிலின் வயது 987. 4 ராஜவீதிகளும் மற்றும் கோயில் சுற்றுவட்டாரம் முழுக்க மனித வெள்ளத்தால் நிரம்பி வழிஞ்சுது. மொத்த கூட்டமும் கோயிலை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருந்தது. கோயிலுக்குள்ளே போக முடியாதவங்க உயரமான கட்டடங்கள்லேயும் தஞ்சை மேம்பாலத்துலேயும் நின்று கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய பந்தல்களுக்குள்ள 120க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஓதி குடமுழுக்குக்கான முன்னேற்பாடுகளில் மும்மரமாக இருந்தாங்க. பக்தர்கள் வருவதும் போவதுமாக கூட்டம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. கோபுரம் தெளிவாக தெரியும்படி ஆளுக்கு முண்டி அடிச்சுட்டு இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. குடமுழுக்குக்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கும்போதே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு. காவல்துறையினர் ரொம்ப சிரமப்பட்டு கூட்டத்தை வழிநடத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட்டத்தோட ஒரு பகுதியில் இருந்து ஒரே கூச்சல், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. ஒரு இடத்துல தொடங்கின ஓலம் தீயை விட வேகமாக பரவிட்டு இருந்துச்சு. ஆமாம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த பந்தலில் தீ பிடிச்சிடுச்சு. யாருக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் ஏதோ ஆபத்து, கோயிலை விட்டு வெளியே தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் தோணுச்சு. ஏன் எல்லாருக்கும் அப்படி தோணுச்சு? உண்மையை சொல்லப்போனால் எல்லாருக்கும் அப்படி தோணலை. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே செய்யணுங்கிற ஒரு உள்ளுணர்வு. அதை தான் உளவியலில் மாஸ் சைக்காலஜி அல்லது க்ரௌட் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட பிழைப்பு விகிதத்தை அதிகப்படுத்திக்கவும் தன்னோட இருப்பை நிலைநாட்டவும் காலங்காலமாக மனுஷங்க பண்ணிட்டு வர ஒரு உளவியல் நடவடிக்கை. உதாரணமாக, அறவழியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டக்காரன் கடைகள் மேலே கல்லெறிகிறான். அவனை பார்க்குற மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்களும் உத்வேகம் வந்து தங்கள் பங்குக்கு எதையாவது சேதப்படுத்தி அடித்து நொறுக்கி உடைச்சி பரபரப்பை கூட்டி நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுறது. இதை தான் மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சு நிலைமை கட்டுக்குள்ளே வர்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் கைமீறி போயிடுச்சு. பந்தலுக்கு அடியில் மாட்டிக்கிட்டவங்க கிட்டத்தட்ட 35 பேர் தீக்கு இரையாகி இருந்தாங்க. யாகத்துக்காக வச்சுருந்த பட்டு அங்கவஸ்திரங்களும் நெய் போன்ற பூஜை பொருட்களும் தீக்கு தீனி போட்டு வளர்த்துருந்துச்சு. தஞ்சை முழுக்க ஒப்பாரி சத்தம். பெரிய கோயிலுக்கு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிற தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காயம்பட்டவங்களும் இறந்தவங்களும் கொண்டு போகப்பட்டாங்க. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் விபத்துக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. முதலாவதாக குடமுழுக்குக்காக பட்டாசு வெடித்ததாகவும் அதன் மூலமாக தான் தீ பரவுனதாகவும் சொன்னாங்க. ரெண்டாவதாக யாக குண்டத்தில் இருந்து தான் தீ பந்தலுக்கு பரவுனதாகவும் சொல்லப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 48 பேர் தீயில கருகியும் நெரிசலில் சிக்கியும் இறந்து போயிருந்தாங்க. அன்றைய தமிழக அரசு இறந்தவங்க குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், காயமடைஞ்சவங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நிவாரண நிதியாக கொடுத்தாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை பெருவுடையார் கோயில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இவ்வளவு இழப்புலையும் ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, தீ விபத்துனால கோயிலுக்கோ அங்கே இருந்த கல்வெட்டுகளுக்கோ பெரிய சேதாரம் எதுவும் ஏற்படலை. காவிரி டெல்டா பகுதிகளில் இதே போல் இந்த சம்பவத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பல தீ விபத்துகள் நடந்திருக்கு. 1968 கீழ்வன்மணிங்கிற இடத்துல ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக போராடின
44 பேர் குடிசையில் வச்சு எரித்து கொல்லப்பட்டாங்க. 2004 ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாப்பிள்ளை உட்பட 64 பேர் எரிஞ்சு சாம்பலானாங்க. அதே 2004 வருஷம் கும்பகோணம் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 பிஞ்சு குழந்தைகள் இறந்து போனாங்க. வருங்காலங்களில் இந்த சம்பவங்களை பற்றின வீடியோக்கள் போட முயற்சி பண்ணுறேன். நன்றி.